11th Standard Mathematics, Chapter 1, Sets, Relations and Functions. The example 1.1. Find the number of subsets of A if set A equal to set of all x such that x equal to 4n plus 1, 2 less than or equal to n less than or equal to 5, n belongs to n. So, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய செட் ஏவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த செட் வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேபிளர் ஃபார்மில் எழுதணும். சரி, இது இந்த செட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 4n + 1. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி கிடைக்குன்னா 4n + 1 கிடைக்கும். இங்கே இதில் இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா n the value of n, அதாவது n lies between 2 and 5. இதில் பாருங்கள், இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்வல் ரொம்ப முக்கியம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 less than or equal to n less than or equal to 5 சொன்னால் என்ன மீனிங், இந்த 2 less than or equal to less than or equal to தான் இந்த நம்ம எடுக்கக்கூடிய என்னோட வேல்யூ 2லேருந்தே தொடங்கணும். 2வும் அதை சேர்ந்து தான் வரும், இன்க்ளூடட், 2 is included. அதே மாதிரி less than or equal to 5 அப்படின்னா இந்த ஈக்குவல் டுன்னு வர்றதுனால இங்கே வந்து இந்த 5 வரைக்கும் 5ஐயும் இன்க்ளூட் பண்ணி எடுக்கணும். அப்போ 2 தொடங்கி 5 முடிய எடுக்கணும். ஸோ அப்போ என்னோட வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், n ஈக்குவல் டு 2, 3, 4, 5. கரெக்டாக? ஏன்னா 2 லெஸ் தான் ஈக்குவல் டு n லெஸ் தான் ஈக்குவல் டு 5னா என்னோட வேல்யூ 2ல் தொடங்கி 5 வரைக்கும் இருக்கணும் முடிய. சரியா? அப்போ n வந்து 2, 3, 4, 5. இந்த இன்டர்வல் பார்த்துக்கோங்க கரெக்டாக. லெஸ் தான் ஈக்குவல் வருதா லெஸ் தான் வருதான்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இல்லாமல் வந்தால் அதுக்கு அந்த கடைசி எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது. இங்கே வந்து இங்கே அதே மாதிரி ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது. அது ஓப்பன் இன்டர்வல்னு பேர், இது வந்து க்ளோஸ் இன்டர்வல்னு பேர். சரி, இப்போ இங்கே இந்த ஒவ்வொரு n வேல்யூக்கும் ஒரு x வேல்யூ கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு என்ன, ஆக்சுவலாக x வந்து 4n + 1 கொடுத்துருக்காங்க. ஸோ n பிலாங்ஸ் டு n, n வந்து நேச்சுரல் நம்பர், அது நம்ம அந்த டெஃபினேஷன்லேயே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த என்னோட ஒவ்வொரு வேல்யூக்கும், அதாவது n வந்து 2ஆக இருந்தால் x என்ன கிடைக்கும். இப்போ பாருங்கள், n-க்கு பதிலாக 2 போடுறோம். இது வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண அவசியம் இல்லை. 4 × 2 + 1 அப்படியே டேரெக்டாக கூட போடலாம். 4 2 சார் 8, 8 + 1 வந்து என்ன 9 ஃபஸ்ட் வேல்யூ. இப்போ n 3ஆக இருந்தால் என்ன கிடைக்கும், x ஈக்குவல் டு 4 × 3 12, 12 + 1 வந்து 13 கிடைக்கும். அப்புறம் n-க்கு வந்து 4ஆக இருந்ததுன்னா இந்த வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு 4 × 4, n-க்கு பதிலாக 4 போடும்போது 4 4 சார் 16 + 1 வந்து என்ன 17. when n equal to 5, n-க்கு பதிலாக 5 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 4 × 5 20, 20 + 1 வந்து என்ன 21. ஸோ x வேல்யூ இஸ் 21. ஸோ அப்போ என்ன, இந்த செட்டு வந்து இங்கே செட் பில்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஏன்ற செட்டை நாம் டேபிளர் ஃபார்மில் எப்படி எழுதலான்னா 2க்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ 9, 3க்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ 13, 4க்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ 17, 5க்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூ 21. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் ஏவில் அந்த செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட் வருதுன்னு நமக்கு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டுக்கிறதுனால நமக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே போதும். இப்போ n-க்கு 4 வேல்யூனா ஏவுக்கு 4 வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ டேரெக்டாக நீங்கள் நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு 4 போட்டு கூட டேரெக்டாக போட்டு போகலாம். பட் இந்த 9, 13, 17, 21 இஸ் நாட் நெசசரி. ஓகே, இப்போ இந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை, 1, 2, 3, 4 இதுதான் நமக்கு தேவை. சரியா? என்னோட ஒவ்வொரு வேல்யூக்கும் ஏவில் வந்து ஒரு வேல்யூ வரும்னு தெரிஞ்சு டேரெக்டாக நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு 4 போட்டாலும் நத்திங் ராங். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஏன்ற செட்டில் 4 எலமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, நம்பர் ஆஃப் செட்ஸ், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் சப்செட்ன்றது நத்திங் பட் நான் பவர் செட் தான் நம்பர் ஆஃப் பவர் செட்டு. அப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ, ஏன்னா பவர் செட்டில் தான் வந்து எல்லா சப்செட்ஸுமே இருக்குது. ஏவோட எல்லா சப்செட்டையும் இன்க்ளூட் பண்ணிருக்கக்கூடிய செட்டுக்கு என்ன பேர், பவர் செட்டு. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு m அப்படின்னா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதாவது ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, அந்த செட்டோட கோஆர்டினேட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா
அந்த செட்டோட பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்பர் ஆஃப் பவர் செட் வந்து எழுதுறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஏவை 2 பவரில் கொண்டு போய் எழுதணும். இப்போ நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏன்னா 2 பவர், இங்கே வந்து 2 பவர் எம்னு எழுதிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. அதாவது ஏன்ற செட்டில் எம் எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த பவர் செட்டில் 2 பவர் எம் எலமெண்ட்ஸ் இருக்கும். சரி, இங்கே நமக்கு ஏன்ற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பவர் செட்டில் எத்தனை இருக்கும்? 2 பவர் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். 2 பவர் 4 எத்தனை எலமெண்ட்டு? 16. சரியா? இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா? 2 × 2 × 2 × 2 4 டைம்ஸு. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ அப்போ இந்த செட் பில்டர் ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த செட்டில் இருக்க செட்டுக்கு வந்து எத்தனை பவர் செட் இருக்கும், எத்தனை சப்செட் இருக்கும்? 16 சப்செட்ஸு இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.